6ஆம் வகுப்பு ஃபெயில். இன்னைக்கு 4000 கோடிக்கு அதிபதி. இட்லி மாவு விற்று சாதித்த இளைஞரின் கதை. ரொம்பவுமே ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து 6ஆம் வகுப்புல தோல்வி அடைஞ்ச ஒரு இளைஞர் இன்னைக்கு 4000 கோடி மதிப்பிருக்கக்கூடிய நிறுவனத்தோட தலைவர். இட்லி தோசை மாவு வியாபாரத்தை ஆரம்பிச்சு உலக அளவுல வெற்றி கண்ட ஒரு தொழில் முனைவோரோட பயணம். ஏழையா பிறக்கிறது உன்னோட தவறு இல்ல, ஆனா ஏழையாவே இறக்கிறது உன்னோட தவறு அப்படிங்கிற மேற்கோள் ஒண்ணு இருக்கு. இந்த வரிக்கு சரியான உதாரணம் பி.சி. முஸ்தபா. கேரளாவோட ஒரு கூலி தொழிலாளியோட மகனா பிறந்த இவரு இன்னைக்கு ஐடி ஃப்ரெஷ் ஃபுட் அப்படிங்கிற மாபெரும் நிறுவனத்தோட நிறுவனர். இளைஞர்களுக்கு உத்வேகம் குடிக்கக்கூடிய இவரோட வெற்றி பயணத்தை பத்தி பார்க்கலாம். பரீட்சையில ஃபெயில் ஆனா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முஸ்தபாவோட வாழ்க்கை ஒரு பாடம். கேரளாவோட வயநாடு மாவட்டத்துல ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தாரு முஸ்தபா. இவரோட அப்பா ஒரு தினக்கூலி. படிப்புல ஆர்வம் இல்லாததால 6ஆம் வகுப்புல ஃபெயில் ஆகி அப்பா கூட வேலைக்கு போக முடிவெடுத்தாரு. ஆனா ஒரு ஆசிரியர் படிப்பு மட்டுமே உன்னோட வறுமையை மாற்றும் அப்படின்னு ஊக்கம் கொடுத்து மறுபடியும் ஸ்கூல்ல சேர்த்தாரு. அதுக்கு பின்னாடி கடினமா படிச்சு கோழிக்கோடு என்ஐடில கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டமும், பெங்களூரு ஐஐஎம்ல எம்பிஏ பட்டமும் பெற்றாரு. படிப்பு முடிஞ்சதும் அமெரிக்கா அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகள்ல பெரிய ஐடி நிறுவனங்கள்ல கை நிறைய சம்பளத்துல வேலை பார்த்தாரு. ஆனா சொந்தமா ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியா திரும்பினாரு. 2005ல பெங்களூர்ல 50 சதுர அடி கொண்ட ஒரு சின்ன அறையில தன்னோட 5 உறவினர்களோட சேர்ந்து ஐடி ஃப்ரெஷ் ஃபுட் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கினாரு. ஆரம்ப நாட்கள்ல முஸ்தபாவே தன்னோட ஸ்கூட்டர்ல இட்லி தோசை மாவு பாக்கெட்டுகளை கடைகளுக்கு டெலிவரி பண்ணாரு. சந்தையில பல பிராண்டுகள் இருந்தாலும் ஐடி ஃப்ரெஷ் ஃபுட் வெற்றிக்கு முக்கிய காரணம் அதோட தரம் தான். வீட்ல செய்யறது மாதிரியே எந்த பதப்படுத்தும் ரசாயனங்களும் இல்லாம மாவை வழங்கணும் அப்படிங்கறதுல முஸ்தபா உறுதியா இருந்தாரு. இதுவே மக்கள் மத்தியில நம்பிக்கையை உருவாக்குச்சு. இட்லி தோசை மாவு விற்பனை சூடு பிடிச்சதும் பரோட்டா, தயிர், காஃபி, டிகாஷன் மாதிரியான பிற தயாரிப்புகளையும் சந்தையில அறிமுகப்படுத்தினாரு. ஒரு சின்ன ரூம்ல ஸ்கூட்டர்ல தொடங்கின வியாபாரம் இன்னைக்கு உலக அளவுல விரிவடைஞ்சிருக்கு. இப்போ ஐடி ஃப்ரெஷ் ஃபுட் நிறுவனத்தோட மதிப்பு 4000 கோடிக்கும் மேல. இந்தியா மட்டும் இல்லாம துபாய், அமெரிக்கா, ஓமன் மாதிரியான 10க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த நிறுவனத்தோட தயாரிப்புகள் கிடைக்குது. தினமும் சுமார் 50,000 கிலோ ஃப்ரெஷ் மாவை இவங்க தயாரிக்கிறாங்க. தோல்விகள் நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்காது அப்படிங்கிறதுக்கு முஸ்தபாவோட கதை ஒரு சிறந்த உதாரணம். கடின உழைப்பும் பெரிய கனவுகளும் இருந்தா யார் வேணாலும் சாதிக்கலாம்.